வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியோட ட்ரா தான் இருந்துச்சு. இதில் ட்ராவில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா பி போர்டில், அதாவது நம்ம வந்து பி போர்டில் வந்து 4க்கு 5ன்னு வரலாம். அதே சேம் டைம் வந்து நமக்கு சி போர்டுலேயும் வந்து நமக்கு 2க்கு 5 கூட வரலாம். நம்ம 2 டைமும் வந்து 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்றே சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு 555 அப்படிங்கிற நம்பர், 555 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா 2 பக்கமே 5ஆம் நம்பர் செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிங்கிறது சொன்னோம். அதே மாதிரி நமக்கு ஆடியிருந்தாங்க. நமக்கு 555 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தேன், கண்டிப்பாக வந்து இதுதான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு 55 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக கிடச்சிது. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன நம்பர்கள் ஆட போகிறாங்க, என்ன நம்பர் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு நமக்கு நாளைக்கு வந்து 15/6/2024 காரூணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 658வது குழுக்கள். சரிங்களா? இந்த 658லேயும் நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் இருக்குது. அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 5ஆம் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 5ஆம் நம்பர், இங்கே ஒரு 5ஆம் நம்பர், இங்கே மொத்தம் 4 5ஆம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ரிப்பீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். திரும்ப ஒரு 5ஆம் நம்பர் வந்து திரும்ப நம்ம கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா போன வாரம் வந்து நமக்கு காரூணியாவில் எனக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 910ன்னு ஆடிருந்தாங்க. அதுக்கு வாரம் வந்து 949ன்னு ஆடிருந்தாங்க. 9ஆம் நம்பர் சேம் டைம் நமக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியான ஆட்டங்களும் மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காரூணியாவை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்ன ஆடிருந்தாங்கன்னா 910 ஆடிருந்தாங்க. 910 அதுக்கு வாரம் 949ன்னு ஆடிருந்தாங்க. 999 வந்துச்சு. அதுலேருந்து ஒரு 9ஆம் நம்பர் எடுத்து மறு காரூணியாலே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 910 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கொடுத்தாங்க. அதே சேம் டைம் நமக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதை கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு காரூணியாவில் என்னென்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். 15ஆம் தேதிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம். 15ஆம் தேதி இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். அந்த என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்த்தாலாம். 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 15/6/2024 காரூணியாவுடைய 658வது குழுக்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு. ரொம்ப எனக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் வந்து 9ஆம் நம்பர் வருது. ஏன் 9ஆம் நம்பர் தான்? 5க்கு 9 தான் வரணும். அதுவும் நாளைக்கு குறிப்பாக போன வாரம் சொன்ன மாதிரி நமக்கு நாளைக்கு திரும்ப 9ஆம் நம்பர் திரும்ப ஆட்டத்தில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 9ஆம் நம்பர் திரும்ப நமக்கு டைமாக கிடைக்காம போகாது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா மட்டும் போதும். ஏன்னா என்னுடைய கணக்கில் அங்கேயும் எனக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. 9ஆம் நம்பர் ப்ளஸ் ஒரு 8ஆம் நம்பர் 2 நம்பருமே எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதுங்கிறது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. சரிங்க? ஏன்னா 5ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து 9ஆம் நம்பர் ஆடிடுவாங்க. ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 5ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. 5ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் என்ன நம்பர் வருமோ அதை மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணாலே நமக்கு ஒரு வின்னிங், அருமையான ஒரு வின்னிங்கு கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுருங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரில் எனக்கு வந்து 9ஆம் நம்பரும் அதே மாதிரி சேம் டைம் அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். சரிங்களா? மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் பி போர்டில். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இது நம்ம கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் 3ஆம் நம்பர் வருது எக்ஸாக்டாக அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெறும் 4 3 5 அப்படிங்கிற நம்பர் தான் வருது. அதாவது 453ங்கிற நம்பர் வருது. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பேட்டர்னு, இந்த பேட்டர்ன் அப்படியே இங்கே மேட்ச் பண்ணி வருது எனக்கு. அதனால தான் அந்த நம்பரை கொடுக்குறோம். அதாவது 4 5 3 அப்படிங்கிற அதே பேட்டர்ன் நாளைக்கு அங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பேட்டர்ன் அங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பி போர்டு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 3 டைம் போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துல செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுன்னு காமிக்குது. அது இருக்குதான்னு தான் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? பி போர்டில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ஏ போர்டில் வந்து 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேக்ஸிமம் செட் ஆகுது. இந்த ட்ராவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2ஆம் நம்பர்
ஏன்னாங்க பி போர்டில் 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் பி போர்டில் 2ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன டைம் வந்து 4 3 5 3 வச்சுட்டாங்க, 453 வச்சுட்டாங்க. ஏன் 452ன்னு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் 2ஆம் நம்பர், ஏன்னா 5ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்தாலே ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும். 8 3 2 7 9 இதுதான் வரும். இதை தாண்டி வராது. அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் இதுதான் வரும். நாளைக்கு இதுக்குள்ளே வின்னிங் வந்து விழுந்தாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படல. இந்த 9ஆம் நம்பர் கூட எடுங்களேன், இந்த 7ஆம் நம்பர் எடுங்க, ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது எனக்குன்னா இதோடைய பவர் இதோடைய பவர் இதோடைய பவர் இதோடைய பவர் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். வர வேண்டிய நம்பர் 3 3உடைய பவர் 7 7உடைய பவர் அவ்வளோதான். இது ரெண்டுமே மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் அதுதான். சரிங்களா? இந்த 2 நம்பரும் பேசிக்காக இது 2 நம்பர், அதாவது 3 2ங்கிற 2 நம்பருடைய பேசிக்கு நாளைக்கு கட்டாயமாக வரும். இதோடைய பவர் ரெண்டுமே கட்டாயமாக நமக்கு நாளைக்கு வின்னிங் நம்பரில் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம போகவே போகாது. ஏன்னா 5ஆம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் அதுதான். சரிங்களா? 3ஆம் நம்பர் அதே மாதிரி 7ஆம் நம்பர் இது செட் ஆகும் அதிகமாக. அது ப்ளஸ் இது வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு என்ன கொடுக்குறோம், 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இது வரும். அவ்வளோதான். இதுக்குள்ளேயும் உங்களுக்கு வின்னிங் வந்து முடிஞ்சிடும். வேறு எந்த நம்பருக்கு நீங்கள் அலைய வேண்டாம், ரொம்ப மண்டையெல்லாம் போட்டு கசக்க வேண்டாம். சிம்பிளாகவே கொடுப்பாங்க. 5ஆம் நம்பருக்கு வெறும் 5ஆம் நம்பர் வந்துச்சுனாலே மேக்ஸிமம் இப்படி தான் வரும். சரிங்களா? அதுக்காக தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 9 8 அப்படிங்கிற 2 நம்பரும், பி போர்டு 3 2 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, சி போர்டில் எனக்கு ஒரு 5ஆம் நம்பர் வருது. என்னங்க எல்லா போர்டு எந்த போர்டில் வேணால் கொடுக்காம நீங்கள் வெறும் சி போர்டில் மட்டும் 5ஆம் நம்பரை கொடுக்குறீங்களே, ஏன் அது ஏ போர்டில் வரக்கூடாதா, பி போர்டில் வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஒரு சின்ன ரீசன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான ரீசன் கொடுக்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 5 5 சரிங்களா? அதாவது 2 5 5 அது வந்து நமக்கு சி போர்டில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 2ஆம் நம்பர் மேலே இருக்குது. அப்போ 2 5 5 அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை திடீர்னு நமக்கு மறுபடியும் திரும்ப கண்டினியூ இந்த அதாவது 2 5 5 5 அப்படின்னு 3 5 கொடுக்குறாங்க இல்லையா? இதை திடீர்னு அடுத்த ட்ராவிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் 5ஆம் நம்பர் வர்றது மூலியமாக வர பெனிஃபிட். சரிங்களா? சி போர்டில் 5ஆம் நம்பர் வர்றது மூலியமாக வரக்கூடிய பெனிஃபிட் அப்படி. சரிங்களா? 2 5 5 5ன்னு வந்துடும். அப்படி வந்தாலும் அடுத்த பேட்டர்னில் நமக்கு 2ஆம் நம்பர் வச்சாச்சு, அடுத்து 5ஆம் நம்பர் வச்சாச்சு. இன்னொரு 5ஆம் நம்பர் சி போர்டில் கொண்டு வந்து வச்சாங்கன்னா, அதுக்கு அடுத்து சி போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா, அதே மாதிரி பேட்டர்ன் இங்கே 4 நம்பர் வந்த நம்பர் அப்படியே 4 நம்பர் வரிசையாக வந்துடும். 1 2வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 3 5ஆம் நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 3 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 5ஆம் நம்பரில் நமக்கு வந்து மறுபடியும் ஏ போர்டில் நம்ம 5ஆம் நம்பரை கொண்டு வந்தோம்னா எனக்கு ஒரு 4 5ஆம் நம்பரை மாறிடும். சரிங்களா? அதை விட்டுருவோம். அடுத்தது பி போர்டில் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நாள் டபுள் 5 இல்லை 4 டபுள் 5ன்னு வந்துடும். ஆனால் இதே நீங்கள் சி போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னா 3 5ன்னு வந்துடும் கிராஸில். சரிங்களா? 5 5 5 அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. இது வருது வரல அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் வச்சா அந்த பர்ஃபெக்ட் மேட்சிங் எதில் வருதுன்னா, அந்த 5ஆம் நம்பர் வந்து நம்ம சி போர்டில் வைக்கும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால தான் 5ஆம் நம்பரை சி போர்டில் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, மேலே கொடுத்திங்கன்னா 5 2 2ங்கிற அந்த கணக்கு மேட்ச் ஆகுது. 5 2 5 5 அப்படிங்கிற அந்த கணக்கு மேட்ச் ஆகுது. அதையும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம். சும்மா ரேண்டமாக வந்து ரொம்ப ரொம்ப மெயினுட்டாக ஒவ்வொரு நம்பரும் எந்த இடத்துல மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுக்குறோம். பார்க்காம கொடுக்குறதே கிடையாது. சரிங்களா? இப்படி மேட்ச் ஆனால் எந்தெந்த நம்பருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு துளி மிஸ் ஆனால் கூட நமக்கு நம்பர் மாறி போயிடும். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பராக தேடி பிடிச்சி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பருக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை நீங்கள் ஆடுனால ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கணக்கில் எதுவும் 1ஆம் நம்பர் எதுவும் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்கும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7, அது போக ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.